பார்த்தீங்கன்னா பருமையான பஞ்சம், பசி, வறுமை. 70 வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டும் இப்போ நீ இலவசமாக பேருந்தில் போனாதான் நீ போக முடியும். பேருந்து தரமாக கொடுங்க. பேருந்துடைய சக்கரம் இருக்கு பாருங்க, மதுரையில் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் இங்கே போயிட்டு இருக்காரு, அது ஜக்காராமணி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு பேருந்து. பேருந்தில் ஏறும் வழி இறங்கும் வழி 2 வழி இருக்கும், எல்லா ஊர்லையும் இருக்கும். இங்கே ஏறும் வழி இறங்கும் வழி, யமலோகம் போகும் வழி வழி இருக்கு. பேருந்தில் பின்னால் இருக்கிற ஓட்ட வழியாக ஒரு பொண்ணு கீழே விழுந்து வெளியே வந்துருச்சு. பேருந்து சக்கரத்தில் வந்து அந்த பின்னாடி கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை இந்த செலோ டேப்பா ப்ரௌன் கலர் பேக்கிங் டேப் அதை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் சணலை வச்சு படியை கட்டி வச்சிருக்காங்க. உள்ளே கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்து ரெயின் ஃபால்ஸ், குற்றால அருவியை வந்து குழு கனெக்ட் பண்ணி பஸ்ஸுக்குள்ள வந்து குற்றால பஸ் அப்படி வச்சிருக்காங்க. பேருந்து தரமாக கொடுங்க. ஒரு கேபிஎன், ரதிமீனா, ஏபிடி, பர்வீன் பல்வேறு பேருந்துகள் இருக்கு. இவங்கெல்லாம் தரமான பேருந்துகளை தொடர்ச்சியாக 20-30 ஆண்டுகளாக இயக்குறாங்க. புதிய புதிய பேருந்துகள் அட்வான்ஸ் பண்ணுறாங்க. வால்வோ பேருந்துகளை விடுறாங்க. நகர பேருந்தாக ஓடக்கூடிய இப்போ திருச்சியில் வந்து பல்வேறு பிஎல்ஏ போன்ற பேருந்துகள் ஓடுது. அந்த பேருந்துகள்லாம் தரமாக பயணிக்குது. அவங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க, தரமாக பயணிக்குது. மக்களுக்கான இருக்கை வசதி செய்வாங்க. நல்ல பாட்டு, தூது வேலையலையரிச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போகிற மணி கணக்கு. புதுக்கோட்டை பஸ்ஸில் போனோம்னா பாட்டு பூரா பயங்கரமாக இருக்கும். அரளி விதையில் முளைச்ச துளசி செடி அப்படின்னு பாட்டை போட்டு கலக்குவாங்க. அப்படி பாட்டை போட்டு மக்களை குசிப்படுத்துறாங்க. நீங்க எங்க குசிப்படுத்துறீங்க? நீங்க உங்க பேருந்துல போனா எப்ப எங்கிட்டு கொண்டு விடுவீங்கன்னு தெரியாது, எப்ப பிரேக் டவுன் ஆகும் தெரியாது, எப்ப டயர் உருண்டோடும் தெரியாது. மக்கள் பூரா உயிரை கையில பிடிச்சி, டிக்கெட்டை கையில பிடிக்கிறதுல உயிரை கையில பிடிச்சி உட்காந்துருக்கான். தரமான பேருந்துகள் எந்த அரசா இருந்தாலும் தரமான பேருந்து கொடுப்பேன், சரியான சாலையில போடுவேன், என் மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சாலையில வைப்பேன். என் பேருந்து தரமான பேருந்தா இருக்கும். பேருந்துல வந்து எல்லா வசதிகள் இருக்கும். பேருந்துல ஒய்ஃபை வந்துருச்சுங்க வெளிநாடுகள்ல. பேருந்துல 100% சிசிடிவி இருக்குது. பேருந்துல போனோம்னா அந்த அவ்வளவு ஒரு மகிழ்வான பயணமும் மாறணும். இது மரண பயணமும் மாறுத பேருந்து வச்சுட்டு நான் இலவசம் தரேன் அப்படின்னு சொல்றது என்பது அது மக்களே இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி. சரி, ஆணுக்கு இலவசம், பெண்ணுக்கு இலவசம். அப்ப யாருக்கு பேருந்து? ஆடு மாடுக்கா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம். ஆடு மாடு ஏத்த காசா? பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளைய சூடான செய்திகளோடு அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி